என்னடா அது கை ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் பாட்டியோட ஹேண்டு தான் இது. எல்லாருக்குமே அவங்கவுங்க பாட்டி தாத்தா ஒரு லக்கி சாம் தான். எனக்கு எங்கள் பாட்டி அப்படி தான். பிகாஸ் அவங்களோட ஹேண்டில் நான் மருதாணி போட்டாலும் சரி, அவங்க சமைச்சாங்கன்னு ஏதாவது வீடியோ எடுத்து போட்டாலும் அது நல்ல வியூஸ் போகும். அது மொக்கையான வீடியோவாக இருந்தாலும் அது நல்லா வியூஸ் போகும். அப்படி ஒரு லக்கி சாம் தான் எங்கள் பாட்டி எனக்கு. அதே மாதிரி அவங்க ஹேண்டில் நான் மருதாணி போட்டேன்னா எனக்கு ப்ரைடல் புக்கிங்கெல்லாம் கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி பாட்டி தான். ஆனால் என்னென்னா அதிகமாக மருதாணி போட வரமாட்டாங்க. தாத்தா இல்லை, ப்ளஸ் காட்டுக்கு வேலைக்கு போவோம், அங்கே மருதாணி போட்டு போனால் பாம்பெல்லாம் கடிச்சிடும் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லி தப்பிப்பாங்க. இன்றைக்கி என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சு மருதாணி போட்டேன். அதுவுமே நடுவுலோடு நிறுத்திடணும், விரலுக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு உங்களோட பாட்டி தாத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களோட லக்கி சாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் பாட்டி தாத்தா பற்றின மெமரிஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.